வணக்கம். அம்மா ஐஏஎஸ் அகாடமி சமீபத்தில் தமிழக அரசின் சார்பாக கலைத்துறை சார்ந்த ஒரு முக்கியமான விருது வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 2022-23 ஆண்டுக்கான செய்தித்துறை மானிய கோரிக்கையின் போது தமிழக சட்டமன்றத்தில் தமிழ் திரையுலகில் சிறந்து விளங்கும் வாழ்நாள் சாதனையாளர்களை போற்றும் வகையில் கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது என்ற பெயரில் திரைத்துறையில் சிறந்து விளங்கும் வாழ்நாள் சாதனையாளர்களுக்கான விருது முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் பிறந்த நாளான ஜூன் 3ஆம் தேதியை முன்னிட்டு இனி ஒவ்வொரு ஆண்டும் கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது வழங்கப்படும் என்று தமிழக அரசால் சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 2023ஆம் ஆண்டுக்கான திரைத்துறையில் சிறந்த வாழ்நாள் சாதனையாளர் அவர்களை தேர்ந்தெடுத்து இந்த விருது கலைத்துறை வித்தகர் விருது 2023ஆம் ஆண்டு வழங்குவதற்காக இயக்குனர் SP முத்துராமன் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவில் நடிகர் சங்க தலைவர் நாசர் மற்றும் இயக்குனர் கரு பழனியப்பன் போன்றோர் இடம்பெற்றிருந்தனர். அந்த தேடுதல் குழுவின் பரிந்துரையின்படி, அதாவது இயக்குனர் SP முத்துராமன் தலைமையிலான இந்த குழுவின் பரிந்துரையின்படி 2023ஆம் ஆண்டுக்கான இந்த கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதானது தமிழக அரசின் சார்பாக 2 பேருக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்போது அந்த விருது வழங்கப்பட்டது. முதலாவதாக இந்த விருதை பெறுபவர் திரைத்துறையில் 20,000த்திற்கும் மேற்பட்ட திரைப்பாடல்களை பாடிய பி. சுசீலா அவர்களுக்கு இந்த 2023ஆம் ஆண்டுக்கான கலைத்துறை வித்தகர் விருது வழங்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து கவிஞர் மு. மேத்தா அவர்களுக்கு, இந்த கவிஞர் மு. மேத்தா அவர்கள் திரை இசை பாடல்கள் எழுதியுள்ளார். நிறைய திரை இசை பாடல்கள் எழுதியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் 2006ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி பரிசு, தமிழில் சாகித்ய அகாடமி பரிசு ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற அவருடைய நூலுக்காக மு. மேத்தா அவர்கள் 2006ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி பரிசு பெற்றுள்ளார். ஸோ இவருக்கும் இந்த 2023ஆம் ஆண்டுக்கான கலைத்துறை வித்தகர் விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்த கலைத்துறை வித்தகர் விருதை பொறுத்தவரை இந்த விருதுடன் 10 லட்சம் காசோலையும் நினைவு பரிசும் தமிழக அரசின் சார்பாக வழங்கப்படும். இனி ஒவ்வொரு ஆண்டும் முன்னாள் முதலமைச்சர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு ஜூன் 3ஆம் தேதி இந்த விருது வழங்கப்படும் என்று தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் முதலாம் ஆண்டு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. நன்றி.